ஹாய் மக்களே, என்ன இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூ. 1000 ஓட்டுறதுக்கு சென்னையில் எத்தனை மணி நேரம் ஆகுது? நம்ம ஆட்டோ டாக்ஸி ஓட்டி ரூ. 1000 ஓட்டுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக காமிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 11:08 11:08 இந்த டைமில் அதிகபட்சமாக ஆர்டர் கிடைக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த டைமே ட்ரை பண்ணலாம். இந்த டைம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. நானும் அதை ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த டைமில் ட்ரை பண்ணுறேன். நம்ம ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எத்தனை ஆர்டர் ஓட்டுறேன், ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ கிடைக்குது, அதுக்கு டிப்ஸ் எவ்வளோ வருது, ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம நேரம் ஆகுது, இதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. பொழிச்சலூர் பார்த்தீங்கன்னா, பொழிச்சலூர்ல இருந்து பூந்தமல்லி டிராப்பு. இப்போ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் இருக்கு. ஓகேங்களா? 800 மீட்டர்ல பிக்கப் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளோ வாங்குறோன்ட்டு நான் காமிக்கிறேன். வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால எவ்வளோ வாங்குறேன்றதை காமிக்கிறேங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான். இதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிலோமீட்டருக்கு வந்தாச்சு, பிக்கப்புக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஓடிபியை போட்டுடலாம். ஓடிபியை போட்டால் தான் நம்ம அடுத்தது எங்கே போகணுன்ற லொக்கேஷனை காமிக்கும். ஓகே, ஓடிபி போட்டு நாங்கள் எரர்னு வருது. ஓகே, 8612 ஓடிபியை போட்டாச்சு. ஓடிபி போட்டால் 17 கிலோமீட்டர் வருதுங்க. 17 கிலோமீட்டர் நம்ம அங்கே போயிட்டதுக்கப்புறம் தான் அந்த கையில் அமௌண்ட்டையே வாங்க முடியும். வாங்கிட்டு வீடியோ போடலாம். ஓகேங்களா? நம்ம வடக்கன் நண்பர் வந்து நாங்கள் 4 பேர் இருக்கோம், கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே எவ்வளோ வந்துச்சுன்னா 317 ரூபாய் என்னமோ வந்துச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 317 ரூபா வந்துச்சு. இந்த ஆர்டர் நம்ம வந்துட்டே இருக்கும்போதே ரன்னிங்லேயே இன்னொரு ஆர்டர் போஸ்டரில் அடிச்சிருச்சு. அதையும் எடுத்தோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ராப் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அதை போய் பிக்கப் பண்ணணும். அது ஒரு 300 எவ்வளோ பார்க்குறாருங்க, அது எவ்வளோனா 300 அதான் 400 பக்கம் வந்துச்சு. இது வந்து அமௌண்ட் வந்து 400 போட்டார். ஏன்னா 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்ததுனால 400 அவர் போட்டு விட்டாரு. கிலோமீட்டரும் ஒர்த்து தாங்க. 17 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ அது 400 போட்டதுக்கு நான் கிலோமீட்டரும் ஒர்த்து தான். இப்போ இந்த ஆர்டர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா 375 ரூபா. இது டிராப்பு நேம் வர மாட்டுது. அதாவது டைரெக்டாக வந்து இந்தியன் பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வருது. நேம் வரல, டிராப்போட நேமு. ஸோ ஓகே, நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு டிராப்பு நேம் பார்த்துக்கலாம். 375 ரூபா. இது ஒரு 450 ரூபாயா கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆப்பை விட ஒரு 50 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்களே ஆப்பில் வரதை விட. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ கீழே இங்கே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு என்ன போடுறேன்ட்டு பார்த்துட்டு போகலாம். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அடுப்பு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பக்கம் வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே இங்கே கீழே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டாவது ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 390 ரூபா தான் பில்லு. ஆனால் கஸ்டமர் நம்மளாம் யாரும் எக்ஸ்ட்ராலாம் கேட்கலப்பா. கஸ்டமர் எவ்வளோ போட்டிருக்காருன்னா 425 ரூபா போட்டிருக்காரு. ஓகேங்களா? பாருங்க, நம்ம வந்த தூரம், டிஸ்டன்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். தெரியுதுங்களா? இதுதான் நம்ம வந்த டீட்டெயில்ஸு. அம்பத்தூர் வந்திருக்கோம் பூந்தமல்லியிலேருந்து. மொத்தம் 19 பிக்கப் ட்ராப், 21 கிலோமீட்டர் வந்துருச்சு. செகண்ட் ட்ராப் முடிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ வேறு பாருங்களேன். அசால்ட்டாக சொல்லிடுறாங்க ஆட்டோக்காரங்க, எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயில்ல வந்து ஒரு பொருள், செருப்பு வேற ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்கேயோ ஓடிட்டு வந்த இடத்துல விட்டுட்டு இருக்கேன். வெயில்ல இறங்கின உடனே சுற்றுச்சுங்க செம்மையா. வேறுங்க, சரிங்களா? சரி ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போ 401 ப்ளஸ் 425 825 ரூபா ஓட்டிட்டோம். இன்னும் ஒரு 180 ரூபா ஓட்டினா நம்ம 1000 ரூபா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்ன டைம் ஆகுது? 1:45 ஆகுதுங்க. 1:45 கரெக்டாக. 11:30க்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். 1:45 ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஆர்டர் 825 ரூபா ஓட்டிட்டோம். இன்னும் ஒரு 180 ரூபா ஓட்டிட்டுனா 175 ரூபா ஓட்டிட்டோன்னா முடிஞ்சது. 1000 ரூபா எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுனாலதே நான் இல்லைனா எப்பயோ ஓட்டிட்டு இருப்பேங்க. வீடியோ எடுக்கிறதுனால அங்கங்கே சின்ன சின்ன பிரேக்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த டைமில் நல்ல நல்ல ஆர்டர்லாம் அடிக்குது. ஸோ அப்போ எடுக்க முடியல. இல்லைனா நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம். ஓகே, நான் ஆர்டர் ஓட்டுறேன். அப்போதான் டைமிங் டக்குன்னு முடிக்க முடியும். நான் 1000 ரூபாயை எத்தனை மணி நேரத்தில் சம்பாதிப்போம்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை வச்சு வீடியோ எடுக்கலான்னு இருந்தா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் எடுத்தோம் 400 ரூபா. ரெண்டாவது ஒரு ஆர்டர் எடுத்தோம் 425 ரூபா. ஒரு 200 ரூபால ஒரு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சலான்னு பார்த்தா முடியலங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா
1:45 லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டோம்ல, முடிச்சோம் இல்லைங்களா? 1:45 1:50க்கு ரூ. 600 ஒரு ஆர்டர் கிடைக்குது. நல்ல ஆர்டர் எடுக்காம எப்படி நான் வீடியோ கம்ப்ளீட் பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ரூ. 200 எடுத்து முடிச்சலான்னு பார்த்தா 600 ஆர்டர் கிடைச்சிருச்சு. சரி, என்ன பண்றது? எடுத்துட்டேன். எடுத்து வந்து நான் அங்கேருந்து 1 ஹவர் காமிச்சிச்சு. 1:50க்கு இந்த ஆர்டரை நான் அங்கேருந்து எடுத்தேன். அங்கேருந்து நான் இங்கே வரணும்னா என்ன டைம் ஆகும்? 2:50 ஆகுங்களா? 1 ஹவர் காமிச்சிச்சு. 2:50க்கு நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரூ. 650 எனக்கு போட்டு விட்டாரு. 650 கிடைச்சிச்சிங்களா? அப்போ அது ஒரு ரூ. 200 அதுலேருந்து நம்ம எடுத்தோன்னா 1 ஹவருக்கு ரூ. 650 அப்போ ஒரு ரூ. 200 ஒரு 20 மினிட்ஸ் தானே. 20 மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் அப்புறம் என்ன பண்ணுறது? இப்படி தான் நான் முடிச்சாகணும் நான் வீடியோவை. ஏற்கனவே ஒரு 825, இது ஒரு 200, ரூ. 1000 1:45லேருந்து ஒரு 20 நிமிஷம் எவ்வளோ ஆச்சு? 2:05ங்களா? 2:05ல் நம்ம ரூ. 1000 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2:05க்கெலாம் முடிச்சிட்டோம். அப்போ எத்தனை ஹவர்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரூ. 1000 டாஸ்க்கை முடிச்சிட்டோம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக 650 போட்டு விட்டேன்னு சொன்னேன். அதுவும் ஜிபேல தான் போட்டு விட்ருக்காங்க. அதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுறேன் கீழே. மொத்தம் 1425 கிட்ட ஓட்டியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஆனால் 1000 வந்து 1000 வந்து 2:20 அப்படி சம்திங் முடிச்சிருக்கோம். நான் ஃபுல்லாக எடிட்டிங்கில் அதில் கீழே பார்த்துட்டு நான் போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. பாய்.